ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டூ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு சின்ன பாசிட்டிவ் கேப் அப்ல ஓப்பனா இருந்தாலும், அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு ஒரு ஒன் சைட் மார்க்கெட்டாவே முடிஞ்சது. அதுக்கு மெயின் ரீசன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிலையன்ஸ். ரிலையன்ஸ் வந்து இன்ட்ராடேல மட்டுமே 7%க்கு மேல மூவ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் மூவ்மெண்ட் தான் ரிலையன்ஸுக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 19,00,000 கோடி வந்து கேப்பிட்டல் வந்து இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு ரிலையன்ஸுக்கு. ஸோ, அதனால தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் வந்து ரிலையன்ஸ் குடுத்தது. ஸோ, ரிலையன்ஸ் வந்து கம்ப்ளீட் அப்சைட் இருந்தனால, நிஃப்டியும் வந்து அதால கீழ இறங்கவே முடியல. பேங்க் நிஃப்டியுமே இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா தான் ஏறி முடிஞ்சிருந்தது. ஒரு 1.25% ஏறி தான் முடிச்சிருக்கு. ஸோ, நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு 400 பாயிண்ட் வரைக்குமே ஏறிச்சு. பட் ஐடி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதுவுமே பெருசா பண்ணல. பேங்கிங்ல பார்த்தீங்க அப்படின்னா, கோட்டக் மஹிந்திரா பேங்க் இன்னைக்கு 3% ஏறி இருந்தது. ஆக்சிஸ் பேங்க் 1.25% ஏறி இருந்தது. ஐடில வந்து ஹெவி வெயிட்ஸான டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அதெல்லாம் வந்து பெருசா பெர்ஃபார்மன்ஸே குடுக்கல. பட் எல்&டி வந்து இன்னைக்கு ஒரு 3.25% வரைக்கும் ஏறுனது. அதெல்லாம் நல்ல மூவ்மெண்ட் குடுத்திருந்தது இன்னைக்கு. அதே மாரி டைட்டன் மொதற்கொண்டு டைட்டனுமே 2.5% வரைக்கும் ஏறி இருந்தது. ஸோ, இப்போ இந்த வாரம் என்ன நடக்க போகுது அப்டின்னா, வர 1ஆம் தேதி வந்து ஆல்மோஸ்ட் நெறைய பேத்துக்கு தெரியும். பட்ஜெட் வந்து போட போறாங்க. ஆனா முன்னாடியே சொல்லிட்டாங்க, பட்ஜெட் வந்து பெரிய லெவல்ல இருக்காது. ஏன்னா அப்கமிங் எலக்ஷன் வரனால அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ, கடந்த 5 வருஷமாவே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பட்ஜெட் அப்போ வந்து இண்டியா விக்ஸ் அப்டிங்கிறது வந்து ஷூட் அப் ஆகும். அப்படி ஷூட் அப் ஆகுது அப்டின்னா, பிரீமியம் வந்து ஹை லெவல்ல இருக்கும். ஸோ, இன்னைக்கே ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க பார்த்திருப்பீங்க. நியர் பை பிரீமியம் கூட 150, 200 அந்த மாரி இருந்திருக்கும் கால் ஆப்ஷன்ல. ஸோ, அதே மாரி புட் ஆப்ஷனையும் இன்கிரீஸ் பண்ணுவாங்க. இது எப்ப டவுன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாழக்கிழமை மார்னிங் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிரீமியம் எல்லாமே ஹையா தான் இருக்கும். ஸோ, ஆப்ஷன்ல கான்சன்ட்ரேட் பண்றவங்க அந்த 3 நாள் இந்த 3 நாள் இன்னைக்கு முடிஞ்சுச்சு. செவ்வா, புதன் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா பிரீமியம் வந்து ஹையா இருக்கும். நீங்க ரொம்ப அவுட் ஆஃப் த மனில தான் நீங்க வந்து ஸ்ட்ரைக் எடுக்கிற மாரி இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்டின்னா, அதுல வந்து பெரிய லெவல்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்க முடியாது. மார்க்கெட் வாலட்டிலிட்டி வந்துச்சு அப்டின்னா. ஸோ, ரிலையன்ஸ பொறுத்தவரைக்கும் இப்ப 2,900ல வந்து குளோசிங் வச்சிருக்கு. 896ல இதுக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 3,100 தான். ஸோ, அதுவரைக்குமே ராலி குடுக்குறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இப்போதைக்கு டவுசன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து ஃப்ளாட்டா தான் மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ, அதுக்கேத்த மாரி நிஃப்டியும் வந்து நாளைக்கு ஃப்ளாட்டா ஓப்பன் ஆறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ, நிஃப்டியோட லெவல்ஸ் இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ, நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து அவன் முன்னாடி எங்கேருந்து இறங்குனானோ அந்த இடத்துல ஏறி முடிச்சிருக்காப்ல. ஸோ, இதுக்கு வந்து அப்கமிங் ரெசிஸ்டன்ட் வந்து 21,800 தான். அத பிரேக் பண்ணா தான் அடுத்த ராலி. இன்னைக்கு ஓப்பன் ஆனதே அந்த ட்ரெண்ட் லைனோட சப்போர்ட்ல தான் ஓப்பன் ஆச்சு. 21,400 அந்த ரேஞ்சுல. ஸோ, சப்போர்ட் அதிலிருந்து ஃபர்ஸ்ட் மினிட்லயே சப்போர்ட் எடுத்ததுலேருந்து ஒரு கம்ப்ளீட் அப்சைட் ராலி பிகாஸ் ஆஃப் ரிலையன்ஸ். ஸோ, இப்போதைக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போறது 21,800. அத பிரேக் பண்ணும் பட்சத்தில் 21,900 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட்டா உங்களுக்கு ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. சப்போர்ட் லெவல் 21,675 அதுதான் சப்போர்ட் லெவலா ஆக்ட் ஆகும் நிஃப்டிக்கு. பேங்க் நிஃப்டி. ஸோ, பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் ஆ ஸோ, இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து 42,300 தாங்க. 42,300 ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். கீழ சப்போர்ட் 44,715 வந்து ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதான் பேங்க் நிஃப்டியோட லெவல். ஐடி பெரிய லெவல்ல மூவ்மெண்ட் இல்ல. ஸ்டில் ரிலையன்ஸ் எப்படி ஒரு சைட்வேஸ்லயே ரொம்ப நாள் இருந்துச்சு. நேத்து கூட சொல்லியிருந்தோம் ரிலையன்ஸ்ல சைட்வேஸ்லயே இருக்கு. பிரேக் அவுட் எடுக்க முடியல. மேல அந்த ரெசிஸ்டன்ட் கிட்டயே வந்து சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, ஒரே டேல அடிச்சு நவுத்திட்டாங்க. ஸோ, அதே மாரி ஐடில எதுவும் நடக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா, அதே மாரி இவனும் சைட்வேஸ்லயே தான் இருக்கான். மொமெண்டம்லெஸ்ஸா தான் இருக்காப்ல. ஸோ, இவரும் ஏதோ வந்து இந்த பட்ஜெட்க்கு முன்னாடி, இல்ல பட்ஜெட்க்கு அப்புறம் ஏதோ நல்ல ஹைக் போறாரா? இல்ல நல்ல லோ அடிக்கிறாரான்னு பார்க்கலாம். அப்ல உடைக்குதா? லோல உடைக்குதான்னு தான் இப்போதைக்கு பார்க்கணும். 36,500ங்கிறது வந்து சப்போர்ட் லெவலா கீப் ஆன் ஆக்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ, அந்த ரேஞ்சிலேயே தான் சுத்திட்டு இருக்கு. மேல வந்து ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37,200. ஸோ, 2ல ஏதாவது ஒரு பக்கம் உடைக்கணும். பார்ப்போம் எந்த சைடு உடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. HDFC பேங்க் ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ட் தான் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் 1,462 ரெசிஸ்டன்ட் சொல்லிட்டு, அதே ரெசிஸ்டன்ட்ல தான் இப்பவும் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் அத பிரேக் அவுட் எடுக்கல. அத பிரேக் எடுத்தா மட்டும் தான் அடுத்து வந்து அப்சைட் போகும். ஸோ, பையர் டிப்ல கான்சன்ட்ரேட் பண்றவங்க தாராளமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. 1,400ல தான் இருக்கு. கண்டிப்பா மேல போகும். ஓகேங்களா? ஏன்னா 1,700 வரைக்கும் போன ஸ்டாக் இப்ப 1,400 வந்துட்டு இருக்கு. ஸோ, இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கோட்டக் மஹேந்திரா பார்த்துடலாம்.
ஸோ கோடக் மஹிந்திராவும் ஸ்டில் அந்த ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆயிட்டே தான் இருக்கு. இவரும் வந்து சைட்வேஸ்லயே தான் இருக்காப்ல. இந்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா மட்டும் தான் 1870 வந்து ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து 1924 வரைக்குமே மேல போறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல கீழ வந்து டவுன் உடைக்கிறான் அப்டின்னா 1718 வரைக்குமே சப்போர்ட் லெவல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவனும் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் பண்றானான்னு பார்க்கலாம். நாளைக்கு மூவ்மெண்ட்ல. ஓகே. நெறைய பேர்ஸ் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கன்டென்ட் போடுறேன். உங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமிய இப்போ வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்டின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.